மாற்றத்துக்கு தானே வந்தீங்க. தமிழ்நாட்டோட அவலத்தை நீங்க பார்க்க முடியாம கொந்தளிச்சு போய் தானே அரசியலுக்கு வந்தீங்க. இனிமேல் நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி வந்தீங்க. உச்சபட்சத்துல நான் பார்த்துட்டேன், சந்தோஷத்தெல்லாம் பார்த்துட்டேன், நான் பணத்தெல்லாம் பார்த்துட்டேன், இதுல எவனாவது ஆசைப்படுவானான்னு கேட்டீங்கல்ல. அப்புறம் என்னத்துக்கு நீங்க வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கூப்பிடுறீங்க? என் தனிச்சு நின்று நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி பலத்தை காட்ட வேண்டியதானே. சிம்மக்குரல் நவசக்தியின் வணக்கங்கள். எல்லா அணில்ஸுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அதாவது தாவேக வந்து ஜெயிக்க போறாங்க, தலைவர் முதலமைச்சராக போறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்மளாம் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து தலைவருடைய அப்பாவே சொல்லிட்டார், காங்கிரஸ் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். யாரு கொடுக்குற வாய்ப்புனா விஜய் அவர்கள் கொடுக்குற வாய்ப்பை வந்து காங்கிரஸ் பயன்படுத்திக்கணும். அப்படி வாய்ப்பை தவற விட்டுச்சுன்னா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, என் பையன் போயிடுவாப்புல, அப்புறம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அண்ணா சொல்லுவாப்புல, மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படுவீங்க, என் பையன் போயிடுவாப்புல, அப்புறம் கூட்டணி அமையாது, அப்புறம் நீங்க ஆட்சி பிடிக்க முடியாது. ஏன் இதை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து இப்ப சொல்லியிருக்காரு அப்படின்றத நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஏன் அவர் சொல்லணும் அப்படி ஏன் அவர் ஏன் இந்த ஸ்பாட்டுக்குள்ள வராரு? தாவேகாவுக்கும் அவருக்கு என்ன கேப்பா, அவங்க பிள்ளைதான் கட்சி வச்சிருக்காரு, அப்புறம் அவரே கருத்து சொல்லணும் அப்படி. இப்ப அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன அவசியம் இருக்கு அப்படின்னா, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம், விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறுக்கு வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்தி. நடிகர் விஜய் அவர்களுடைய அப்பா, அதாவது தாவேகா தலைவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சாரு. சந்திக்கும் போது என்ன பண்ணாரு, ரோட்ல போற ஓனா நடத்தி வேட்டியில் விட்ட கதையா அவர் ஒரு தகவலை சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து இன்னைக்கு வந்து எப்படின்னா, பாதி பேர் மத்தியில வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. கூட்டணி அமைக்க போறாங்களா, ஆட்சி பிடிக்க போறாங்களா அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா ஹாப்பியா இருப்பாங்க. எல்லா நம்ம அனில் பாய்ஸ்லாம். அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப பவரான கட்சியா இருந்துச்சு, அவங்க வந்து சுதந்திரத்துக்குலாம் போராடினாங்க, அந்த கட்சினாலே ஒரு மரியாதை இருந்துச்சு, அந்த காங்கிரஸ் கட்சி நாட்டுக்காக எவ்வளோ பாடுபட்டு இருக்கு, அந்த காங்கிரஸ் கட்சியோட அருமையில தெரியுமா, அது அது போல கட்சியே வராது. ஆனா அந்த கட்சி இன்னைக்கு படிப்படியா தேஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி திமுகவோட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு படிப்படியா அந்த கட்சி தேஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கட்சி தேயக்கூடாதுன்னா என் மகனோட கூட்டணி போயிடணும், அதாவது விஜய் கூட வந்து கூட்டணி போயிடணுமா. அதாவது விஜய் அவர்கள் வந்து உங்களை கூட்டணி சேர்க்கறதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க. விஜய் அவர்கள் வந்து உங்களை கூட்டணி சேர்க்கறதுக்கு, அதாவது காங்கிரஸை கூட்டணி சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கட்சி வந்து பவர் ஆயிரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் என்ற கட்சி வந்து ஃபீஸ் போயிடும் அப்படின்னு சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது எப்படின்னா, அம்மா வாங்க ஐயா வாங்க, இங்க ஒரு அருமையான கடை ஒன்று திறந்துருக்கிறோம், இங்க கலர் கலரா முட்டாய் இருக்கு, பஞ்சு முட்டாய் இருக்கு, கலர் கலரா அணில் இருக்கு, நல்லா சூப்பரா கத்தும், சூப்பரா கவ்வும், விசிலடிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கூவி இப்ப வந்து பையனுக்கு கூட்டணி சேர்க்கறதுக்கு களத்தில் இறங்கிட்டார். ஏன்னா இங்க தெரிஞ்சு போச்சு, இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லை ஊருக்குள்ள. இவன் இந்த மின்சார கண்ணா படத்துல வந்து ஒரு காமெடி ஒன்றும் மன்சூலிகான் வந்து பார்ப்பாரு, வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. டக்குன்னு அந்த அம்மா வந்த உடனே கேட்பாங்க, அதோட நீ தான் இதை பண்ணி எனக்கு எதிராக அப்படின்னு சொன்னோன்னா இவர் டக்குன்னு திரும்புவார். ஐயோ இவனுங்க வேற எதை பண்ணானுங்கன்னு தெரியல, இவங்க 3 பேரும் திருன்னு முழிக்கிறத பார்த்தாலும் என்ன பண்ணி தொலைச்சானுங்கன்னு தெரியலன்னு மன்சூலிகான் பாப்பா தெரியுமா. அது மாதிரி தான் விஜய் கிட்ட திரும்பும் போது இங்கிட்டு ஒரு பக்கெட்டு வளர்ந்து கட்டவர், இங்கிட்டு ஒருத்த பக்கெட்டு 84, இங்கிட்டு பின்னாடி ஒருத்தவர் அப்படி பார்ப்பாரு. பார்த்துட்டு தலைவரே நான் ஒன்றும் பண்ணல தலைவரே, அவரு தான் அவரு மாதிரி இவர், நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் சார், பக்காவா இருக்கு எல்லாமே அப்படின்னாரு. ஆனா கடைசியில சேர்ந்து எல்லாமே பக்காவா இருக்குன்னு பக்கா மாசம் கொண்டு வந்து ஒரு ஓரமாக உட்கார வச்சு வாங்கி போட்டுருக்கு 2026 அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் எடுத்து போற பக்கம்லாம் முட்டுக்கட்ட, எந்த பக்கத்து போனாலும் முதல்ல இந்த குரூப் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நேர இங்க அதிமுகவுக்கு போச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை, யாரு நம்மால் வளர்ந்தவர் போயிட்டு நேரம் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போறாரு. பேச்சுவார்த்தை நடத்த எங்களுக்கு எப்படின்னா 100 சீட்டு கேட்டாங்களாம். 100 சீட்டும் எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு. அதாவது இவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆக்சுவலா கட்சி ஆரம்பிச்சப்போ சொன்னது வந்து நாங்க ஆட்சியிலையும் பங்கு தருவோம், அதிகாரத்திலையும் பங்கு தருவோம், இவர் கூப்பிட்டு கடைசியில் எங்களுக்கு ஆட்சியில பங்கு தாங்க அப்படின்னு அதிமுக கிட்ட போய் நின்னதுதான். இதுதான் கதை. இது தெரியாம நிறைய அணில்ஸ் வந்து எல்லாரும் அவங்க அதிமுக காரவங்க கலாய்ச்சவன இங்க வந்து பொங்குறான், இது பண்றான். உங்க தலைவரை சொல்லுங்க, இல்ல பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லுங்க. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, இப்ப நீ பேசாத, வீட்டில் பெரிய மனுஷன் இருந்தா கூட்டி வா, உங்க தலைவரை பேச சொல்லு, இல்ல கூட்டணி பேச வந்தார்ல ஆதவர்ச்சனா அவரை பேச சொல்லு, நாங்க வரல, கூட்டணி பேசல, நாங்க சீட்டு கேட்கல, அதிகாரத்துல பங்கு கேட்கல. ஏப்பா நீங்க தான் பெரிய கட்சி, மாற்றத்திற்கான கட்சி, மாற்றத்தோட வந்திருக்கீங்க, சரி மாற்றத்தோட வந்தீங்க இல்ல, மாற்றத்துக்காங்க அப்புறம் ஏன் வந்து சரி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. அது விஜய் அவர்கள் சொன்னார். நம்மளை போலவே நினைப்பார்கள் இல்லையா, அவங்களுக்கு நம்ம கூப்பிடணும் இல்லையா அப்படின்னு நம்மளை கூப்பிட வேண்டியதானே, அப்புறம் நீங்க கூட்டிட்டு வாங்கி நீங்க போய் கேட்குறீங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க. அதாவது எப்படின்னா, நேர போய் அவனை போய் பாரு, அவன் கடையை நமக்கு பயந்துட்டு அடைக்கிறானான்னு பாரு, அடைக்கலைன்னா அவன் அடைச்சிட்டான்னு வச்சுக்க அவன் நமக்கு அடிமை, அடைக்கலைன்னா அவன் 4 இருந்து அவனுக்கு நம்ம அடிமை. அது மாதிரி
லேசாக சொல்லிப்பாரு, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, எங்கள் கூட யார் வேணா கூட்டணிக்கு வர்றான்னு. கடைசியில் இப்படியே கையை வரிச்சுக்கிட்டு நின்னாங்க, ஒருத்தரும் வரலின்னொன்னே வாண்டடாக போயிட்டு நான் உங்கள்கிட்ட கூட்டணி பேசுங்க, நான் கூப்பிடவே இல்லை, நீ கூப்பிடல, நான் கூப்பிட்டா தான் வரணுமா, கூப்பிடலாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக போய் அங்கே போய் அசிங்கப்பட்டு வந்துட்டு இன்னைக்கு. அதனால தான் அவங்க ஆரம்பத்தில் விமர்சிக்கல, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவர் ஏன் வந்துட்டு திமுக கொள்கை எதிரி, எங்களுடைய அரசியல் எதிரி, அவங்க எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு ஏன் எதுக்கு சொல்லணும்? ஏன் நீங்க அதிமுக விமர்சிக்கல, ஏன் நீங்க காங்கிரஸை விமர்சிக்கல அப்படின்னு அன்னைக்கு கேட்கும் போது கொந்தளிச்சு அணில்ஸுக்கு இன்னைக்கு புரியுதா விஷயம் என்னன்னு? அதுதான் விஷயம். உங்க தலைவர் அதிமுக கூட போகலாம்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா உங்க தலைவருடைய நிலைமை தெரியும், அனில்ஸோட நிலைமை என்ன, பாதி அனில்ஸுக்கு ஓட்டு இல்லை, நம்ம இந்த மாதிரி முக்காவாசி வெந்தது வேகாத வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் போய் அதிமுகவில் போய் ஒரு துண்டை போடலான்னு போட்டாரு. அது வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்றாரு, எப்படியாவது ஒன்று அமைச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஆறுதல் சொல்றாப்பிள்ளையா, கரூர் சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்றாராம், இங்கே எல்லாத்துக்கும் பக்கபலமா இருக்காராம், எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்திடலாம். விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே தான் இந்த மாதிரிலாம் வந்து ராகுல் காந்தி பார்த்தீங்களா எங்க தலைவருடைய பவர் அங்கே வரைக்கும் டெலிவரி போயிருது, ஏன் அவர் கூட நாங்கள் சேர்ந்தானே அப்படிமா. ஆனால் சேர்ந்தாங்க தமிழ்நாடு மக்கள் காரி துப்புவாங்க, அது வேற விஷயம். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு விஜய் அவருடைய தந்தை சொன்னார் பார்த்தீங்களா, காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு பேரும் புகழும் கொண்ட ஒரு பவரான கட்சி, சுதந்திரத்துக்காக பாடுபடுச்சுன்னா அந்த அளவுக்கு தமிழினத்துக்கு விரோதமா நடந்திருக்குங்கிறதா இங்க உள்ள வரலாறு. தமிழ் தேசியத்துக்கும் தமிழின வரலாறுக்கும், அதாவது இலங்கை தமிழர்களுக்கும் குறிப்பா வந்து காங்கிரஸ் கட்சி துரோகத்தை விளைவிச்சிச்சு, இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சி அதுக்கு உறுதுணையா இருந்துச்சுன்றதான் இங்க வந்து இன்னைக்கு காலங்காலமா எடுத்து வைக்கக்கூடிய அரசியல். முதல்ல நீங்க தமிழர்கள்ட்ட இங்க நாம் தமிழர் கட்சியில் உள்ளிட்ட கட்சிகள்லாம் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல தான் எங்களுடைய முதல் எதிரியே காங்கிரஸ் தான் அப்படின்னு. நீங்க வந்து நீங்க காங்கிரஸோட கூட்டு சேர்ந்து வச்சுக்கவேன், உண்மையிலே சொல்றேன் சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும், ரிசல்ட் பயங்கரமா இருக்கும். இங்க தமிழ்நாட்டில் எக்கில தப்பில் அந்த அணில் பச்சைக்கட்டி வீட்டில் ஓட்டு போடணும் இருக்காம ஒரு குரூப் அணில் அவன் கூட போட மாட்டான், ஏன்னா அந்த மாதிரியான குரூப். இங்க எல்லாரும் காங்கிரஸ் இப்பதான் வந்து ஈர்ப்பு வந்துச்சா, இப்பதான் விஜயோட தந்தை வந்து சொல்லிட்டாரா, அவருக்கு இப்பதான் காங்கிரஸ் சேர்க்கணும் தோணிருக்கானா? கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பக்கா மாசம் இருக்காரு பாருங்க, உங்க தலைவர் வந்து ராகுல் காந்தி அவர்களை போய் சந்திச்சு, அப்போ அதாவது எப்படின்னா உச்சபட்சத்துல இருப்பார்ல, உச்சபட்சத்துல அப்ப இல்லாம கொஞ்சம் அப்ப அறையில் இருப்பார், அறவேக்காடா, அதாவது அறவேக்காடுனா இப்படி கொஞ்சம் மீடியமா இருக்கும்போது, உச்சத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கும்போது போய் காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவரை கேட்டாராம். மாநில தலைவரை கேட்டார். ஏன்னா நம்ம கிட்ட மாநில தலைவரை கேட்ட ஒரு ஆளு இன்னைக்கு வந்து அவருடைய அப்பா விட்டு நம்மளை வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதாவது எப்படின்னா ஒரு படம் நடிச்ச ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து 10 படம் நடிச்ச ஹீரோவுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி. அவர் அரசியலில் காலங்காலமாக காங்கிரஸ் கட்சி வந்து பழம் தின்னு கொட்டை போட்டு மக்களை சுரண்டி நாசமாக்கி கெடுத்து நாசமாக்கி அது பாட்டுக்கு இருக்கு, ஒரு ஓரமாக கிடக்கு தமிழ்நாட்டில். இவர் வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு முதலமைச்சராக போறாரு. சாரி மன்னிச்சுக்கங்க, முதலமைச்சர் அவர் 2026 அவர் முதலமைச்சராக போறாரு. முதலமைச்சர் வேட்பாளர் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கூப்பிடுறது நியாயம் தானே, ஏன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும் இல்லையா, பெருந்தன்மையான மனசு இருக்குல்ல நமக்கு. நான் என்ன கேட்குறேன், மாற்றத்துக்கு தானே வந்தீங்க, தமிழ்நாட்டோட அவலத்தை நீங்க பார்க்க முடியாம கொந்தளிச்சு போய் தானே அரசியலுக்கு வந்தீங்க, இனிமேல் நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி வந்தீங்க. உச்சபட்சத்துல நான் பார்த்துட்டேன், சந்தோஷத்தெல்லாம் பார்த்துட்டேன், நான் பணத்தெல்லாம் பார்த்துட்டேன், இதுல எவனாவது ஆசைப்படுவானான்னு கேட்டீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு நீங்க வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கூப்பிடுறீங்க? என் தனிச்சு நின்று நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி பலத்தை காட்ட வேண்டியதானே, உங்களுடைய வாக்கு வங்கியை காட்ட வேண்டியதானே, நீங்க அரசியல் பண்ண வேண்டியதானே, உங்களை யாரும் பண்ண வேணாம்னு சொன்னா? நீங்க வரும்போதே ஒரு துண்டை போடுவீங்க, வந்ததுக்கு அப்புறம் ஒரு துண்டை போடுவீங்க, இங்க இருக்கிற எழுத்து கேள்வி கேட்டு உங்களுக்கான கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நீங்க உங்க சித்தாந்தம் என்னன்னு கேட்டா எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நாங்க வந்து பிளாஸ்ட் பீஸ்ட் பக்கா மாசு, நாங்க வந்து 2026 சிஎம் ப்ரோ, இல்லைன்னா அவ்வளவுதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாராவது கொள்கை என்னன்னு கேட்டக்கூடாது. உங்களை கேட்ட உடனே தலைவர் வர்றது உங்களுக்கு பிடிக்கல, அவர் நல்ல மனசு தெரியுமா, அவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா, எத்தனை தையல் மிஷின் கொடுத்துருக்காரு தெரியுமா, எத்தனை ஈழத்தமிழுக்கு எவ்வளவு உதவி இருக்கான்னு தெரியுமா, எத்தனை பேப்பர் கட்டிக்கிறது தெரியுமா, ஒரே பேப்பர் கட்டிங்கு, அந்த ஒரே ஸ்டில்லு பல மாசமா சுத்தி வருது. நீங்க யாரையாவது ஒரு தாவைக்கு அணில் சப்பாத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்க, டக்குன்னு ஒன்று வந்து விழுங்க இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் வச்சு ஒரு ரீல்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ரீல் வந்து நீங்க பார்க்கலாம், அந்த ரீல்ஸ் மட்டும்தான் சோசியல் மீடியாவில் சுத்திக்கிட்டே இருக்கு. எப்படி அந்த பேப்பர் கட்டிங்கை தவிர வேற பேப்பர் கட்டிங் ஏதாவது இருந்தால் அனுப்புன்னு சொல்லுங்களேன், இருக்காது. ஏன்னா அது இல்லை, வேற எதுவுமே கிடையாது, அதுதான் உண்மை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் எப்படின்னா, இங்க தாவேக்கோடைய ஆங்கர் ஒருத்தர் இருக்காரு, ஆங்கர் தான் அவர், ராஜ்மோகன் சொல்லிட்டு அவர் வந்து அறிவிக்கிறாரு. எப்படின்னா ட்விட்டர்ல போட்டு அவர் தான் இப்போ வந்து ஆங்கர் தான் அறிவிப்பாரு, கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை, தலைவர் என்ன பண்றாரு எது பண்றாரு எல்லாத்தையும் அவர் தான் அறிவிப்பார். அதாவது எப்படின்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலான கட்சி அப்படிதான் இருக்கும்.
இந்த வந்து ராமதாஸ் அவர்களையும் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களையும் நாங்கள் கட்சியில் இணைக்கிறதுக்கு அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கூட்டணி பேசிட்டு இருக்கிற தகவல் வருது. அதெல்லாம் நம்பாதீங்க, ஊடகத்தில் பொய்யான தகவல் வருது, இதெல்லாம் யார் நம்பாதீங்க, நாங்கள் அப்படிலாம் நடக்கல அப்படின்னு யார் சொல்றது அப்படின்னா ராஜ்மோகன் இருக்காருல்ல, அதாவது தாவேகாவுடைய ஆங்கர். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், அவர் ஆங்கரிங் பண்ணுறதுக்குனே அவர் கட்சியில் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் தான் ஆங்கர். அவர் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நல்ல 4 வசனம் தெளிவிச்சுட்டு வந்துட்டு வருகிறார்னு 23ஆம் புலிகேசியில் பிடிக்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாப்புல, அவர் தான் ராஜ்மோகன். இப்போ இங்கே என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு கட்சினா ஒரு தலைமை இருக்கும், ஒரு கட்டமைப்பு இல்லை. விமர்சனத்தை பார்த்து, ஒரு கட்சினா ஒரு கட்டமைப்பு இருக்கணுங்க, ஒரு கிளைக்கழகம் இருக்கணுங்க, ஒரு ஒன்றிய கழகம் இருக்கணுங்க, ஒரு மாவட்ட கழகம் இருக்கணுங்க. இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு மண்டல குழு செயலாளர் கூட இல்லாமல், ஒரு மாவட்ட செயலாளர் இல்லாமல், ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லாமல், ஒரு கிளை செயலாளரும் எப்படி கட்சி நடத்த முடியும்? இந்த மாதிரிலாம் ஒரு கட்டமைப்பு பண்ணி உருவாக்கணுங்க, அப்போ தாங்க கட்சி வலுவாக இருக்கு. அப்படின்னு இங்கே கட்டமைப்பு கீழே உருவாக்குறது சரி, ஓகே. இங்கே மேல் மட்டத்தில் ஒரு தகவல் வர்றது, இங்கே கூட்டணி பேசுறது யார்? ஒன்று தலைவர் பேசுவார், இல்லை பொதுச் செயலாளர் பேசுவார், இல்லை அதன் கீழே இருக்கக்கூடிய மாநில அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பேசுவாங்க. இங்கே எப்படின்னா கட்சியோடைய ஆங்கர் பேசுகிறார், அதாவது நிகழ்ச்சியில் பேசுவார் பார்த்தீங்கன்னா ராஜ், அவர் வந்து தெரிவிக்கிறார், நாங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. இதே ராஜ்மோகன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சிரிப்பீங்க. அவர் வர்றேன்னு சொல்கிறாங்க, அவர் எப்போ வருவார்? அவரும் வராரு, அவர் தனியாக வரல, கூட இவரையும் கூப்பிட்டு வர்றாரு. அவரும் வராரா? இவர் வராராம்ல, அவரு அவரும் வராரு, இவரும் வராரு. கேட்டிங்களா? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ அதே ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பேசும்போது அப்போ உங்களுக்கு யார் சொன்னா? இல்லை பேச்சுவார்த்தை நடத்தாமலே நீங்கள் அவர் வராரு இவர் வராரு எப்படி? அப்போ நீங்கள் சொன்னால் அது உண்மை. அதாவது இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னால் அதே தான், அவர் வராராம்ல, இவரும் வராராம்ல, அதே தான்ப்பா இவரும் சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் ராமதாஸ் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, ஓபிஎஸ் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னு இவங்க சொன்னால் பொய், நீங்கள் சொன்னால் உண்மை. அதாவது உனக்கு வந்தால் ரத்தம், இங்கே வந்தால் தக்காளி சட்னி. இதுதான் இங்கே என்னன்னா, எங்களுக்கு யாருமே வரல கூட்டணிக்கு. வந்து முதல்ல வந்து என்னமோ நினைச்ச அரசியலுக்கு வந்தாங்க. நமக்குன்னு ஒரு மாசு இருக்கும், நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம பின்னால தான் திரும்பல. நீ ஏன்டாமா எனக்கு கவலைப்படுற முத்துப்பாண்டி, தமிழ்நாடே ஏன் பின்னாடி இருக்குன்னு சொன்ன மாதிரி, நீங்க ஏன் தலைவரையே கவலைப்படுறீங்க, தமிழ்நாடே உங்க பின்னாடி இருக்க தலைவரேன்னு ஒரு ஆள் சொன்னதை கேட்டு களத்துல இறங்கி கடைசியில தலைவரே அவன் மட்டும் தான் உங்க முன்னாடி உட்காருவானா, நீங்க சேர் போட்டு உட்காருவோம் அப்படின்னு கால் மேல கால் போட்டு இப்படி மல்லாக்க சாந்தி விடுவார் பாருங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு விஜயோட நிலைமையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய ஓட் பேங்க் என்ன, நம்ம அனில்ஸோட நிலைமை என்ன, நம்ம சொல்றதை எந்த அளவுக்கு கேட்குறாங்க. ஒரு தலைவரை பார்த்துருப்பீங்களே மேடையில், தம்பி கீழே இறங்குப்பா, கீழே இறங்கு, நீ கீழே இறங்குனா தான் நான் உனக்கு முத்தம் கொடுப்பேன், பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் தலைவர். எப்படி தலைவர் எப்படின்னா தொண்டர் அப்படி, பொதுச் செயலாளர் அதுக்கு மேலே, அந்த பொதுச் செயலாளர் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் அதுக்கும் மேலே அல்டிமேட். நேற்று ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஊரில் பழமொழி, விடிஞ்சா பேச்சு எதிர்ச்சா போச்சு, குடிச்சிட்டு பேசுகிறவன குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. இது மாதிரி எல்லா பழமொழியுமே அங்கே எல்லாருக்குமே பொருந்தும். ஆதவர்ஜன் அவர்கள் வந்து பேசினார் பார்த்தீங்களா செயலூர் கூட்டத்தில், அதாவது வளர்த்து விட்ட தனக்கு ஏனியாக இருந்த திருமாவளவன் அவர்களே வந்து விமர்சித்து பேசினார். அங்கே வெறும் 10 பேர் தான் இருக்கீங்க, மிச்சம் எல்லா பேரும் தொண்டர்களும் இங்கே வந்து எவ்வளவோ நாள் ஆச்சுன்னு அப்படின்னு திருப்பி ஊரில் இருக்கிற எல்லா பேரும் சேர்ந்து ஃபோனில் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க போல. ஆதவர்ஜன் அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சோன்னே இன்னைக்கு என்ன சொன்னால், நாங்கள் வந்து அண்ணனை வந்து எப்பயும் விமர்சிக்க மாட்டேன், நான் நன்றியோட இருப்பேன், நன்றி விசுவாசமாக இருப்பேன். இதெல்லாம் விஜய் அவர்கள் பார்த்துட்டே இருப்பார். எப்படின்னா, இப்பேற்பட்ட ஆட்களை நம்பியாடா நான் இப்படி வந்தேன், ஆக்ரோஷமாக பேசுறேன், நீங்க எழுதி கொடுத்த வசனத்தையாடா நான் பக்கமா மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சேன்ட்டு மன வருத்தப்பட்டு ரூமுக்குள்ள சொல்றது கூட ஆள் இல்லாம பாவம் கதறிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரியாம, எங்க தலைவரை நீ விமர்சிச்சிட்டியா, எங்க தலைவர் முதலமைச்சராக மாட்டாருன்னு சொல்லிட்டியா, எங்க தலைவரை நீ குறை சொல்லிட்டியா, எங்க தலைவர் மாற்றத்துக்கான தலைவர் இல்லையா, எங்க தலைவரை நீங்க கெடுக்குறீங்க, அவன்கிட்ட காசை வாங்கிட்ட, இவன்கிட்ட காசை வாங்கிட்ட, நீ 200 ரூபா வாங்கிட்ட, ஏடிஎம்கே கிட்ட 4 லட்சம் வாங்கிட்ட, இப்படி அனில்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கு. எப்போ உங்க தலைவரை சொல்லு, உங்க தலைவரே வந்த உடனே உங்க தலைவர் சொல்லி இருந்திருக்கணும். நீங்க அப்பவே 6 அறிவுள்ள ஒரு ஆளா இருந்தா கேட்டிருக்கணும், தலைவரே உங்களுக்கு தான் நாங்கள் பக்காவா, நாங்கள் இத்தனை பேர் இருக்கமே, உங்களுக்கு நாங்கள் அணிலா பாடுபடுவோம், நீங்கள் எப்படி ஏடிஎம்கேக்கு அம்மையாருக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி நீங்கள் அணிலா பாடுபட்டீங்களோ அதே மாதிரி நாங்கள் அணிலா உங்களுக்கு பாடுபடுறதுக்கு இருக்கும் தலைவரே, நீங்கள் கவலைப்படாதீங்க தலைவரே. ஏன் தலைவரை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்துட்டு இருக்கணும், நம்மளே ஆளுவோம் தலைவர்னு இந்த அணில் சொல்லியிருக்கலாமே, ஏன் அணிலே சொல்லலைன்னு இப்போ எங்களுடைய கேள்வி. உங்க தலைவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அங்க வந்து அவருக்கு விஷயம் ஒண்ணும் இல்லை, யாராவது சேர்ந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லை, நம்ம போட்டியே போட முடியும். அதனாலதான் ஆரம்பத்திலே உங்க தலைவர் கடையை விரிச்சாரு. ஆனா கடைக்கு யாருமே வரல, எல்லாரும் எட்டி பார்த்துருக்காங்க. சரி ஒருவேளை சொல்லி விஜய் வந்து பெரிய நீங்க சொல்ற மாதிரி உச்சபட்ச நடிகரா இருக்காரு, நிறைய ரசிகர் இருப்பாங்க போட்டிருக்கு, கட்சியெல்லாம் கட்டமைச்சதை வேற சொல்றாங்க, தாவேக்காவோட நிர்வாகிகள்லாம் மாவட்ட அளவில் போட்டாங்களே அப்படின்னு வளர்ச்சி ஆராய்ச்சி பார்த்துருக்காங்க.
பார்த்தா பூரா பேரும் பார்த்தா பெண் நிர்வாகி வீட்டுக்குள்ள போய் கேஸ் பிடி வர்றாள், காசு வாங்கிட்டு மணல் அள்ளுறாள், பூரா அந்த ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து 2ஆம் நம்பர் வேலை பார்க்குற ஆளாக இருந்திருக்கு. பூரா பேரும் பொறுப்பாளர் போலாம் பார்த்து 3/4 பேர் சல்லடை போட்டு சலிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கோன்னா பூரா பேரும் பேக்கு அப்படியே ஆகா இது வேலைக்கு ஆகாது போல் இருக்கு, இந்த புஷியானந்து போட்டு வச்ச பொறுப்புலாம் அது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கட்சிகள்லாம் பின்வாங்கி போயிடுச்சு. இங்கே யாருமே இன்னைக்கு ஆதரவற்ற நிலையில் இருக்கவும் இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. நம்ம பையன் இப்படியே நின்று தேர்தலை போய் சந்திச்சா, எந்த கூட்டணியுமே இல்லாமல் தாவேகா மட்டும் தேர்தலை சந்திச்சா எந்த அளவுக்கு ரணக்கேவலமாக கொடூரமாக டெபாசிட் இழக்குங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்க தந்தையாருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு எப்படியாச்சும் இந்த அசிங்கத்தை துடைக்கணும், இல்லை கூட்டணி சேர்ந்த வச்சு நம்ம ஏதாவது நம்மளுடைய மரண தோல்வி வந்து அவங்க மேலே பழிய போட்டுடலாம். 2 நல்லது இருக்கு. ஒன்று கூட்டணி சேரும்போது வாக்கு சேருதோ இல்லையோ அந்த நடக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய தோல்வி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஈஸியாக வந்து அவங்க மேலே பழிய போட்டுடலாம். இப்போ நீங்கள் காங்கிரஸ் கூட சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான அதிருப்தியில் காங்கிரஸ் மேலே இருந்ததுனால இன்னைக்கு வந்து அவங்களால தான் எங்கள் தாவேக்கான கட்சியை போச்சு நம்ம ஈஸியாக பழி போடலாம். ஆனால் இப்போ நீ தொக்கா முட்டு சேர்ந்தா மட்டும் மாட்டிட்டீங்க, ஓடவும் முடியாது ஒளிய முடியாது. பிக் பாஸ் வீடு மாதிரி ஆகி போச்சு. இப்போ ஓடவும் முடியாது ஒளிய முடியாது, எல்லா பக்கத்தையும் கேமரா இருக்குது, எல்லா பேரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தனிச்சு தான் நின்று ஆகணும், யாரும் வரமாட்டாங்க, இனிமேலுக்கு வரவும் மாட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டு கதர்னாலும் வரமாட்டாங்க, தனிச்சு தான் நிற்கணும். இப்போயும் நான் சொல்கிறேன், உங்கள் தலைவரே நாங்கள் உங்களுக்கு அணிலாக பாடுபடுவோம், கவலைப்படாதீங்க தலைவரே அப்படின்னு நீங்கள் பேசி அவரை உற்சாகப்படுத்தினா கொஞ்சமாச்சும் எலெக்ஷன் வரைக்கும் அவர் வருவார். இப்போவே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வர்றாரு. இது வேறு ப்ரோக்ராம் லிஸ்ட் வேறு போட்டு வச்சிருக்கிறான். இனி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவார், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார். உங்கள் தலைவர் பிரச்சாரத்துக்கு வர்றது ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து பணியூர் பங்காள தான் கூட்டி வச்சு சந்திக்க போகிறாராம். அது ஒரு பரவலாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஊருக்கு வராரா இல்லையாண்டு தலைவர்கிட்ட கேட்டுக்குங்க. இன்னைக்கு தலைவருக்காண்டி இவ்வளவு கத்துற அணிலுக்கு நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன், தலைவர் முதல்ல உங்கள் தொகுதிக்கு வருவாரான்னு பாருங்க. சரியா? தலைவர் உங்கள் தொகுதிக்கு, நீங்கள் எந்த தொகுதியை வேணா இருங்க, தலைவரே எங்கள் தொகுதிக்கு வருவீங்களான்னு கேளுங்க. தலைவர் தொகுதிக்கெலாம் வர ஐடியாவே கிடையாது, வர்றதுக்கு டைமும் கிடையாது. ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தை போடுவார், அங்கே பேசுவார், எல்லாரும் ஓகே எல்லா பாய்ஸ் நம்ம தான் எல்லாம் வீட்டில் போய் சொல்லி யாரோ ஓட்டு வாங்கிட்டு வந்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாரு. அவ்வளோதான். அப்படியே பிளாஸ்ட் 2 ஸ்டெப்பு போட்டு கச்சேரி 2026 நம்ம தான் சிஎம் போடுவார். இவங்களும் விசில் அடிச்சுக்கிட்டே வீணு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். இந்த திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு 2020 டிவி கேட்குற வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது. இத்துடன் விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.